சங்கீத நீதிமொழியிலேயே நின்றக்கூடாது. சங்கீதம் 150, நீதி 31 முடிச்சோன்னா சங்கீதம் நீதிமொழி. சங்கீதம் அப்படி தவறிப்போன புதுசாக பிரசங்கி கண்ணப்பட்ட பிரசங்கி வேதத்தை முழுசாக வாசிக்கணும். ஆகாப் என்கிற ராஜா பழைய ஏற்பாட்டில் இருந்தான். அவனுக்கு ஒரு மனைவி இருந்தா, அவள் பேர் என்னவா? ஏசபேல். அவளை குறித்து வேதத்தில் வாசித்தீங்கன்னா 1 ராஜாக்களில் 16ஆம் அதிகாரம் 30-32 வரை வாசிங்களேன். உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தாற்போல் அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத்பாகாலின் குமாரத்தி ஏசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு தான் சமாரியாவிலே கட்டின பாகாலின் கோவிலில் பாகாலுக்கு பலிபீடத்தை எடுப்பித்தான். இதே எருசலேமிலே சாலமோன் கர்த்தருக்கு பிரம்மாண்டமான ஆலயம் கட்டினான். ஒரே தேவாலயம் முழு இஸ்ரவேலுக்கும் எருசலேமில் ஜனங்கள் எல்லாரும் வந்து கர்த்தரை ஆராதித்தார்கள். ஆனா அந்த வம்சத்துல வந்த இஸ்ரவேல் ராஜாவாகி இந்த ஆகாப் என்கிற ராஜா என்ன பண்ணானா, கல்யாணத்துக்கு முன்னாடியே அவன் கொஞ்சம் அப்படி இப்படியான ஆளு. எப்படி ஆளு? வாலிப வயசுலேயே அவன் வந்து கொஞ்சம் பொல்லாப்பான செய்கிற ஆளு. இப்போ அவன் கல்யாணம் எப்படி நடக்குதான்? யாரு கல்யாணம் பண்ணானா? சீதோனியர் ராஜாவாக ஏத்பாகாலுடைய மகள் ஏசபேல் அப்படின்னு. அதாவது இந்த ஏசபேலுடைய அப்பா வந்து ஏத்பாகால்னு சொல்லப்படுகிறவன் சீதோனியர் ராஜான்னு சொல்லப்படும். அவன் ராஜா கிடையாது. சீதோனிய பட்டணத்தில் இருக்கிற பிரம்மாண்டமான பாகால் கோவிலுடைய தலைமை பூசாரி. இவன் என்ன பண்ணான்னா, அன்றைக்கு இருந்த ராஜாவை கொன்னுட்டு இவனே தேசத்தை ஆட்சி பண்ணினான். இந்த பூசாரி, அந்த பூசாரி மகள் தான் இந்த ஏசபேல். சொல்லப்போனா பிறப்பிலிருந்து விக்கிரகத்தில் ஊறி வளர்ந்தவள் இந்த ஏசபேல். இவளை இந்த ஆகாப் ராஜா கல்யாணம் பண்ணா. நடந்தது என்ன தெரியுங்களா? முழு இஸ்ரவேல் தேசமும் கரைப்பட்டு போனது, விக்கிரகங்களால் நிரம்பியது. இஸ்ரவேல் தேசம் கர்த்தரை மாத்த தெய்வமா ஆராய்ந்த தேசம். ஏசபேல் உள்ள நுழைஞ்சா தேசத்தை விக்கிரகத்தால் நிரப்பினாள். கர்த்தருக்கு கடும் கோபமாகி 3.5 வருஷம் கடும் பஞ்சத்தை அனுமதிக்கிற அளவுக்கு இந்த ஏசபேல் தேசத்தையே நாசமாக்கினாள். மாத்திரம் இல்ல, அவளை குறித்து இன்னொரு வார்த்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 9:22 வாசிங்க. யோராம் யெகூவை கண்டவுடனே யெகூவே சமாதானமா என்றான். வேசித்தனங்களும் அவளுடைய பில்லி சூனியங்களும் இத்தனை ஏராளமா இருக்கையில் சமாதானம் ஏது என்றான். ஏசபேலை குறித்து ஆகாபை கொன்னு போட்ட யெகூ என்கிற ராஜா சொல்றான், ஏசபேலின் வேசித்தனங்களும் அடுத்து பில்லி சூனியமும் இத்தனை ஏராளம். அவ எப்படிப்பட்டவனாவ? வேசித்தனம் பண்றவ, சூனியக்காரி, பிலிசூனியம் பண்றவ, விக்கிரக ஆராதனை. இவளை போய் ஆகார் வச்ச கல்யாணம் பண்ணா தேசமே பாலாகி போனது. இந்த ஏசபேல் விக்கிரக ஆராதனை வேசித்த நிறைந்தவள். அதே உபதேசத்தை எங்க நுழைஞ்சிச்சு? தியத்திரா சபைக்குள்ள. இதனாலதான் இந்த ஏசபேலின் ஆவி உள்ள நுழைந்து சபையை பாலாக்கினது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நல்ல கவனிங்க, இந்த தியத்திரா சபை கரைப்பட என்ன காரணம்? ஏசபேலின் பொல்லாத வஞ்சிக்கிற ஆவி, அதாவது பிசாசுని வஞ்சிக்கிற ஆவி சபைக்குள் நுழைந்தது, ஜனங்களை கரைப்படுத்தினது, சபையை பாழாக்கினது. இப்பவும் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பங்களை நல்ல கவனிங்க, கிறிஸ்தவ குடும்பங்களை, அநேக ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை, சபைகளை இப்படிப்பட்ட பிசாசின் பொல்லாத வஞ்சிக்கிற ஆவி ஆளுகை செய்கிறது, கரைப்படுத்துகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? இன்னைக்கு நிறைய பேர் சர்ச்சுக்கு வராங்க. நல்ல தியத்திரா ஒரு சபை. சபைக்குள்ள என்ன நடக்கும்? ஆராதனை நடக்கும். சபைக்குள்ள என்ன நடக்கும்? தேவனை துதிக்கிற துதிபலிகள் ஏறெடுக்கப்படும். சபைக்குள்ள அதுதான் நடக்குது. ஆனா கர்த்தர் சொல்றார், உள்ள இயேசுவின் ஆவி இருக்குன்றாரு. இந்த இயேசுவின் ஆவிங்கிறது பிசாசின் ஆவி. கர்த்தரின் சபை தான், ஆனா உள்ள யார் லீட் பண்றது? பிசாசு ஆவி. நிறைய கிறிஸ்தவர்கள் நல்ல கவனிங்க, சபைக்கு வருகிறவர்கள் தான் இன்னைக்கு அநேகர் தங்களையும் தெரியாமல் பிசாசினுடைய கண்ட்ரோல் இருக்கிற அநேகர் உண்டு. இன்னைக்கு அநேக குடும்பங்களை பிசாசு பாழாக்கி கொண்டிருக்கிறான். நிறைய கிறிஸ்தவர்கள் தெரியல.
என் குடும்பம் ஏன் பாழாகிட்டு, என் குடும்பத்தில் ஏன் சமாதானம் இல்லை, என் குடும்பத்தில் ஏன் எந்த நன்மையும் இல்லை, ஏன் என் குடும்பத்தில் சாபம், நான் கர்த்தரை ஆராதிக்கிறோம், ஏன் என் குடும்பத்தில் எந்த விதமான மாறுதல் இல்லை. இன்னைக்கு அநேக குடும்பங்களுக்குள் வஞ்சிக்கிற பிசாசின் ஆவி கிரியை செய்கிறது. இன்னைக்கு அநேகருக்கு தெரியாதனால தான் சபைகள் பாழாகிறது போல குடும்பங்கள் பாழாகிறது. அநேக கர்த்தருக்கு பயன்பட வேண்டிய தேவ பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையில் தடம் புரண்டு, தன் வாலிபத்தில் வழிமாறி, தன்னுடைய ஜீவியத்தில் பாதை மாறி, கர்த்தர் கையில் ஒரு முத்திரை மோதிரமாய் பயன்பட வேண்டிய அநேகர் இன்றைக்கு பாழாகி போக காரணம் இந்த இயேசுபேலின் ஆவி. யாரை விழுங்கலாமா என்று என்ன செய்யறானா, வகையை உங்க வீட்டை சுத்தி சுத்தி வருவான், உன்னை சுத்தி சுத்தி வருவான். நீ ஸ்கூலுக்கு போகும்போது, நீ காலேஜுக்கு போகும்பொழுது, நீங்க வேலைக்கு போகும்பொழுது, நீ வீட்டுக்குள்ள தனிமையா இருக்கும்போது, நீங்க சர்ச்சுக்கு வரும்பொழுதும் உங்களை சுத்திக்கிட்டே இருப்பான். எங்கேயாவது உனக்கு சான்ஸ் கிடைச்சிடாதா, உனக்குள்ள வந்து நான் உன்னை ஆட்டி படைக்கலாம், எங்கேயாவது ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டியா, உன் வீட்டுக்குள்ள வந்து உன் குடும்பத்தை பாழாக்கி, உன் பிள்ளைகளை பாழாக்கி, உன் நன்மைகளை பாழாக்கி, உன்னை எப்படி ஆயிலும் கரை. அவன் நோக்கு என்ன தெரியுங்களா, உங்க ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரைப்படுத்தணும். வாலிப வயசு ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா, உங்களை வாலிபத்தின் இச்சைகள்ல விழ பண்ணி உங்க ரட்சிப்பை கரைப்படுத்தணும். அவன் டார்கெட் அதுதான். உன்னை அழிக்கணும், உன்னை சின்ன பின்னமாக்கணும், அது கிடையாது. உன் வஸ்திரம் கரைபடணும், உங்க தரிசனம் பாழாகணும், உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை நீங்க இழக்கணும், கர்த்தர் உங்களுக்கு உறவை உடைக்கணும். அதுதான் பிசாசின் நோக்கம். இன்னைக்கு நிறைய பேர் வாலிப பிள்ளைகளுக்கு சரி, பெரியவர்களுக்கு சரி, அது புரிந்து கொள்கிற பக்குவம் இல்லை. இன்னைக்கு கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். தியத்திரா சபை ஒரு காலத்தில் நல்ல ஆவிக்குரிய குடும்பமா இருந்தது. இன்னைக்கு அந்த குடும்பத்துக்குள் ரெண்டு கூட்டமா பிரியுது. ஒரு கூட்டம் கரைபட்டு போனது, ஒரு கூட்டம் கொஞ்சம் பலத்தில் வைராக்கியமா இருக்குது. நம்மளை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்பாங்க. இந்த இயேசுபேலின் ஆவி நமக்குள்ளேயும் போராடுவதற்கு போராடுகிறது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களை பாழாக்க, வாலிப பிள்ளைகளை, திருமணம் ஆனவர்களை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை, ஊழியத்துக்கு அர்ப்பணித்தவர்களை, அநேக கிருபைகள் வரங்களை பெற்றவர்களை பாழாக்க இன்னைக்கு சாத்தானுடைய இயேசுவின் ஆவி போராடுகிறது. தயவு செய்து சொல்லுகிறேன், ஜாக்கிரதையா இருப்போம். அல்லேலூயா.